வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜுவாலஜியில் முதல் லெசன் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம். ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசத்தை என்ன சொல்கிறோன்னா, உயிரிகளின் இனப்பெருக்கம் சொல்கிறோம். இப்போது இந்த ரீப்ரொடக்ஷனை நான் ரெண்டு வார்த்தையாக பிரிக்க போகிறேன். ரீ ஒன் பார்ட், ரெண்டாவது ப்ரொடக்ஷன். ரீனா உனக்கு என்னன்னு தெரியும், அகெயின் அண்ட் அகெயின், திரும்ப திரும்ப. ப்ரொடக்ஷன்னா உற்பத்தி பண்ணுறது, திரும்ப திரும்ப உற்பத்தி பண்ணுறது தான் என்னது, ரீப்ரொடக்ஷன். ஓகே, நவ் we are going to define that. என்னன்னு பாரு. Reproduction is a process by which an organism produces new individuals of its own kind. It is a basic biological process. Okay, இந்த reproduction is of two types. என்னென்னா asexual reproduction, sexual reproduction. அது asexual-ஆக இருந்தாலும் சரி, செக்ஷுவலாக இருந்தாலும் சரி, சில பேசிக் பிரின்சிபிள்ஸ் வேணும். அது என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா, synthesis of RNA, replication of DNA, cell division, growth, formation of reproductive units. டிஎன்ஏயும் ஆர்என்ஏ என்னது, நியூக்ளிக் ஆசிட்ஸ். அதுக்கிட்ட ஒன்று இருக்கிறது டபுள் ஆனாதான் அடுத்ததுக்கு ஒன்றை கொடுக்க முடியும். அப்போ தான் அங்கே ஒரு உயிர் உருவாக முடியும். அடுத்தது அந்த செல் டிவைட் ஆகணும், வளரணும். அடுத்தது செக்ஸ் செல்ஸை ஃபார்ம் பண்ணணும். செக்ஸ் செல்ஸ் என்னது, கேமெட். செக்ஸ் செல்ஸ் ஆர் கேமெட்னு சொல்லலாம். அது என்னது, ஸ்பேம் அண்ட் ஓவா, அல்லது விந்து அண்ட் முட்டை. ஓகே, இதுதான் அதனுடைய பேசிக். இது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பார்க்க போகிறோம். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனையும் ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம். ஏ, அடுத்தது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏ ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆப்சன்ஸ், இல்லை அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் என்ன வரும், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். புரிஞ்சிச்சா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஒரு சிங்கிள் பேரண்ட்டில் ஒரே ஒரு உயிரி தான் இருக்கும். புரியுதா? ஆண் பெண் வேறுபாடு இருக்காது. ஒரு உயிரி தான் என்ன பண்ணோம், அங்கே கேமெட்டும் இருக்காது. கேமெட், செக்ஸல், அதாவது ஸ்பேம், ஓவா, இந்த எந்த ஃபார்மேஷனுமே இருக்காது. நேராக இதை என்ன பண்ணோன்னா, it occurs by mitotic or amitotic somatic division of somatic cells. உடல் செல்லு தான் அந்த உயிரி, உயிரி இருக்குல்ல, அதுடைய உடல் தான் ரெண்டாக பிரியுது. புரியுதா? அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, சொமாட்டோஜெனிக் ஆர் பிளாஸ்டோஜெனிக் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வித்தியாசமே இருக்காது. ஒரு உயிரி தான் ரெண்டாக பிரியுது. அதனால் அப்படியே ரெண்டும் ஜெராக்ஸ் காப்பி மாதிரி, ஐடென்டிக்கல் மாதிரி இருக்கும். ஓகே, ஐடென்டிக்கலாக இருக்கும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கெல்லாம் காணப்படுதுன்னா, பாக்டீரியாவிலையும் புரோட்டோசோவாலையும் இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அக்கர்ஸ். ஓகே, அங்கே தான் நடக்குது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய டைப்ஸ் எப்படிலாம் ஏசெக்ஷுவல் மெத்தட், அதாவது அம்மா அப்பாங்கிற வேரியேஷன் இல்லாமல் மேல் இது விந்தணு அண்டணு ஸ்பேம் ஓவா ஃபார்ம் ஆகாமல் என்னென்ன முறைகளெல்லாம் இனப்பெருக்கம் நடைபெறுதோ அது எல்லாம் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த டைப்ஸ் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷன், ஸ்போர்லேஷன், பட்டிங், ஜெம்யூல் ஃபார்மேஷன், ஃப்ராக்மெண்டேஷன், அடுத்தது ரீஜெனரேஷன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, பட்டிங். பட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த பேரண்டல் பாடி ப்ரொடியூசஸ் ஒன் ஆர் மோர் பட்ஸ் அண்ட் க்ரோ இன்டு யங் ஒன்ஸ். இதை தான் பட்டிங் சொல்கிறேன். பட்டிங்னா நீ செடியிலலாம் மொட்டு பப்பல, அதே மாதிரி அந்த பேரண்டல் அனிமல் அதில் ஒரு சின்ன அவுட்க்ரோத் மாதிரி வரும். அதுதான் நல்ல பெருசாக வளர்ந்து என்ன ஆகும், இன்னொரு இண்டிவிஜுவலாக மாறும்.
ஆஃப்டர் கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் அதில் ஒட்டிகிட்டு இருக்கும்போதே நல்ல டெவலப் ஆயிட்டுனா இட் டிட்டாச்சஸ் ஃப்ரம் த பேரண்ட் அனிமல் அண்ட் இட் லீட்ஸ் அ இண்டிபெண்ட் லைஃப். ஓகே, தனியாக வாழ போயிடும். ஓகேயா. அடுத்தது இந்த பட்டிங்கை வந்து 2 டைப்ஸாக பிரிக்கும். இதில் படத்தில் பார்த்தீங்கன்னா கூட பட்டிங் தெரியும். ஹைட்ரா தான் எக்ஸாம்பிள். பாருங்கள், முதல்ல ஒரு சின்ன பல்ஜ் வருது, அதுலேருந்து ஒரு நியூ ஆர்கானிசம் வருது. அது ஃபுல்லாக டெவலப் ஆனோடனே ரெண்டாக பிரிஞ்சு ஓடிடுது. அப்போ இது இனப்பெருக்கம் தானே, இது வந்து ரீப்ரொடக்ஷன் தானே. இதை வந்து பட்டிங் சொல்கிறோம். ஓகேயா. இந்த பட்டிங்கில் 2 டைப் இருக்குது. ஒன்று எக்ஸோஜீனஸ் பட்டிங், இன்னொன்று எண்டோஜீனஸ் பட்டிங். இதை வந்து பட்டிங்கை வந்து முகில்தல்னு சொல்லலாம், மொட்டு விடுதல், முகில்தல்னு சொல்லலாம். எக்ஸோஜீனஸ்னால் வெளிப்புறமாக அது வந்து மொட்டு விடுதல். எக்ஸிட், நீங்கள் எங்கேயாவது பெரிய மால் அப்படி எங்கேயாவது போயிட்டு வரும்போது எக்ஸிட்னு போட்டிருப்பாங்க, வெளியே. அப்போது வெளியே ஃபார்ம் ஆகிறது எக்ஸோஜீனஸ். உள்ளே ஃபார்ம் ஆச்சுன்னா எங்கேயாவது முன்னே அந்த எண்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க, உள்ளங்கிறத. அப்போ எண்டோஜீனஸ். புரிஞ்சுக்கிட்டா. அப்போ எக்ஸோஜீனஸ்னால் வெளியே ஃபார்ம் பண்ணால் எக்ஸோஜீனஸ், எக்ஸாம்பிள் ஹைட்ரா. அடுத்தது எண்டோஜீனஸ். எண்டோஜீனஸ்னால் பாடி உள்ளேயே அந்த பட் ஃபார்ம் ஆகிறது எண்டோஜீனஸ், எக்ஸாம்பிள் நாட்டிலிக்கா. இந்த எல்லோ கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது தான் உள்ளே ஃபார்ம் ஆகிருக்கிற பட்டு. ஓகேயா. தென் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெம்யூல் ஃபார்மேஷன். தமிழ்லையும் இதுக்கு பேர் ஜெம்யூல் தான். ஜெம்யூல்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் இன்டர்னல் பட்ஸ். உள்ளே ஒரு பட் ஃபார்ம் ஆகும் டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். மழை பெய்யுது, மழை இல்லை, ஃபுட் இல்லை, அப்படி ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது தே யூஸ் டு ஃபார்ம் அ கவர் ஓவர் இட். ஓகே, இட் இஸ் அ ஹார்ட் பால். மேலே நல்லா வெளியே நல்லா ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், ஹார்டாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா தே ஃபுல்லி லேடன் வித் ஃபுட் செல்ஸ் ஆர் ஆர்கியோசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். தே பிகின் டு கேட்ச் டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன். அப்படியே அந்த ஃபுட்டோடு இருக்குமா, அது எங்கேயாவது காற்று அடித்து கொண்டு போட்ட மாதிரி அந்த இடத்துல கிடக்கும். அதுக்கு பிறகு எப்போ நல்ல ஃபேவரபிள் மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிற அது மட்டும் அந்த ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே உயிரோடு உட்காந்துக்கிட்டே இருக்கும். சிஸ்ட் மாதிரி நல்லா காஞ்ச உருண்டை மாதிரி கிடக்கும். அப்போ ஒரு மழை பெஞ்ச உடனே எல்லாம் நல்லா ஸ்ப்ரவுட் ஆகி அவ்வளோ யங் ஒன்ஸும் வெளியே வந்துடும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஜெம்யூல் ஃபார்மேஷன் சொல்கிறோம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷன். Fission is defined as the division of parent body into 2 or more identical cells. பெற்றோர் செல்களே ரெண்டாவோ அதற்கு மேலாகவோ பிரிஞ்சு இண்டிவிஜுவலை அந்த யங் ஒன்ஸை ஃபார்ம் பண்ணுறதை தான் என்ன சொல்கிறோம், ஃபிஷன். அல்லன்னா தமிழில் அதுக்கு என்னென்னா துண்டாகுத, பிரிதல் அர்த்தம். புரியுதா. இதில் பாரு, ஒரு பேரண்ட் செல் நடுவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் ஆகி அடுத்தது 2 செல்லாகவே மாறிட்டு. ஓகேயா. இதில் நீ 2 கான்செப்ட் படிச்சுக்கிடணும். ஒன்று கேரியோகைனசிஸ், இன்னொன்று சைட்டோகைனசிஸ். கேரியோகினசிஸ்னால் என்னென்னா நியூக்ளியஸ் 2ஆக பிரிகிறத கேரியோகினசிஸ்ன்னு சொல்கிறோம். அதே இது சைட்டோபிளாசம் 2ஆக பிரிகிறது சைட்டோகினசிஸ். முதல்ல இந்த படத்தை நல்லா பாரு, நியூக்ளியஸ் இருக்கா, அது 2ஆக மாறுதா. முதல்ல கேரியோகினசிஸ் ஃபார்ம் ஆகும், அதுக்கு பிறகு அங்கே 2 நியூக்ளியஸ் வந்தோடனே நடுவில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 2 எதா மாறிடுது, டாட்டர் செல்ஸாக மாறிடுது. அப்போது இங்கெல்லாம் என்ன நடக்கும், கேரியோகினசிஸ் ஃபாலோட் பை சைட்டோகினசிஸ். கடைசியில் 2 செல் ஃபார்ம் ஆயிரும். புரிஞ்சிச்சா. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷன் பார்த்தீங்கன்னா பிளவுறுதல். அது பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ இஃப் த ஃபிஷன் டியூ டு ஃபிஷன் இஃப் 2 இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஃபார்ம்ட் தே ஆர் செட் டு பி பைனரி ஃபிஷன். ஒன்றா பிரிஞ்சு 2 இண்டிவிஜுவல் வந்தால் பைனரி ஃபிஷன். அடுத்தது அது உள்ள நிறைய டிவைட் ஆகி நிறைய இண்டிவிஜுவல்ஸை ஃபார்ம் பண்ணால் மல்டிபிள் ஃபிஷன். இது எங்கே நடக்குதுன்னா பிளாஸ்மோடியம் அமீபாவில் நடக்குது. பைனரி ஃபிஷன் எங்கே நடக்குன்னா
யூக்ளினால் நடக்குது. அடுத்தது ஸ்ட்ரொபலைசேஷன் வந்து எங்கே நடக்குதுன்னா ஆரிலியாவில் நடக்குது. ஓகேயா. அடுத்தது ஸ்போருலேஷன் அமீபாவில் நடக்குது. இப்போ பைனரி ஃபிஷன் பார்ப்போம். நான் முதல்ல சொல்லிட்டேன், பைனா 2, யூனிபேரண்ட்னு ஒரு இடத்துல சொன்னேன்ல, யூனினா 1, பைனா 2, மல்டிபிள்னா நிறையா. இப்போ இங்கே 2ஆக பிரிய போகுது. இன் பைனரி ஃபிஷன் the organism divides into 2 halves and they grow into 2 individuals. புரிஞ்சுக்கிட்டா? அப்போ இப்போ இந்த பைனரி ஃபிஷன் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னென்னா பிளேன் ஆஃப் டிவிஷனை பொறுத்து எந்த இதில் வழியில் பிரியுதோ அதை வச்சு இதை 4 டைப்பாக பிரிக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன், டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன், லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன். 3 டைப்பாக பிரிக்கும். சிம்பிள்னா எளிய, இர்ரெகுலர்னா ஒழுங்கற்ற இருசம பிளவு. சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன். அது அடுத்தது டிரான்ஸ்வர்ஸ். டீ போட்டிருக்கோம்லாமா, அதில் மேலே டீ பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் லைன் ஒன்று இருக்குதுல்ல. அப்போது அந்த பிளேன் ஆஃப் டிவிஷன் எப்படி இருக்குது? கிடைமட்டமாக இருக்குது. அடுத்தது லாங்கிடியூடினல், எல் மேலேருந்து கீழே ஸ்டாண்டிங் லைன் மாதிரி இருக்குது. அதனால் அது என்னது? லாங்கிடியூடினல் அப்படி ஞாபகம் வச்சுக்க. நீல வாக்கில் பிரியும். புரிஞ்சுக்கிட்டா எது எது எப்படி என்ன டிவிஷன் தெரிஞ்சுக்கிட்டா டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன். இந்த பைனரி ஃபிஷன் எங்கே நடக்குதுன்னா அமீபாவில், சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன். டிரான்ஸ்வர்ஸ் இது எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளனேரியாவில் நடக்கும். புரிஞ்சிச்சா? அது அதனுடைய பிளேன் ஆஃப் சிமெட்ரி டிவிஷன் எது? டிரான்ஸ்வர்ஸ் பிளெயினாக இருக்கும். லாங்கிடியூடினல் பார்த்தீங்கன்னா என்னது? நீல வாக்கில் இருக்கும். புரியுதா? லாங்கிடியூடினல் பிளேனில் இருக்கும். இன்னும் ஒரு டைப் இருக்குது. அது என்னென்னா 4 டைப் தான். ஒப்ளிக் பைனரி ஃபிஷன். இந்த ஒப்ளிக் ஃபிஷனில் பார்த்தீங்கன்னா இதில் பிளேன் ஆஃப் டிவிஷன் தெரியாது. அதனால் சாய்வு மட்ட ஃபிஷன் இது. புரிஞ்சிச்சா? சிம்பிள் பாரு. அமீபா நியூக்ளியஸ் முதல்ல எப்போவுமே சொல்லியிருக்கேன், காரியோகினசிஸ் ஃபாலோட் பை சைட்டோகினசிஸ். பாரு, ஒரு நியூக்ளியஸ் இருந்தது 2 நியூக்ளியஸாக மாறுது. நடுவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் ஆகுது, ஒரு இறுக்கம் ஃபார்ம் ஆகி 2 செல்லாக மாறிடுது. இதான் சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். இதில் என்ன சொல்லியிருக்கேன்? டீயில் மேலே கோடு போடுறோம்ல, அதை வச்சு இது ஸ்லீப்பிங் லைனில் கிடைமட்டத்தில் இந்த டிவிஷன் நடக்குங்கிறத ஞாபகம் வச்சிக்க. ஓகே. தென் அடுத்தது லாங்கிடியூடினல், எல் ஸ்டாண்டிங் லைன். இதில் பிளேன் ஆஃப் டிவிஷன் லாங்காக இருக்கும். ஓகே. இது எங்கன்னா யூக்ளினால் நடக்கும். ஏற்கனவே இந்த யூக்ளினாக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஜெல்லாம் இருக்கும். அந்த ஒரு பாதிக்கு போயிடும். அடுத்த பாதியில் பேசல் கிரானியூல் ஒன்று இருக்கும். அதில் இருந்து தான் இந்த ஃப்ளாஜெல்லாம் ஃபார்ம் ஆகும். அப்போது அந்த அடுத்ததுக்கு அந்த பேசல் கிரானியூல்லேருந்து அந்த ஒரு பேசல் கிரானியூல் 2ஆக பிரிஞ்சு ஒன்று பழசுக்கு ஃப்ளஜலாவோட போயிடும். அடுத்ததில் உள்ள பாதி பேசல் பாடி என்ன பண்ணோம்? புதுசாக ஒரு ஃப்ளாஜல்லாவை ஃபார்ம் பண்ணி இப்படி தான் யூக்ளினால் டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் பைனரி ஃபிஷன் நடக்குது. ஓகேயா? இது அதனுடைய மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடி ஸ்லைடு. அடுத்தது ஒப்ளிக் சொன்னேன்ல, சாய் மட்டம். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேன் ஆஃப் டிவிஷன் தெரியாது. அதனால் ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டு இங்கே டிவிஷன் நடக்கும். இது எதில் நடக்குதுன்னா செரேஷியம் அப்படிங்கிற ஒரு அனிமலில் நடக்குது. ஓகே. இப்போ என்ன படிச்சிருக்கோம்? முதல்ல பட்டிங் படித்தோம், அடுத்தது ஃபிஷன் படித்தோம். அதில் பைனரி ஃபிஷன் 2 டைப்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒன் பைனரி ஃபிஷன், அதில் 4 டைப், அதை பார்த்தாச்சு. இப்போ நிறையா பிரிஞ்சிச்சுன்னா அது பேர் மல்டிபிள் ஃபிஷன்.
ஓகேயா? பேரண்ட் பாடி டிவைட்ஸ் இன்டு மெனி டாட்டர் செல்ஸ். பேரண்ட் பாடி டிவைட்ஸ் இன்டு மெனி டாட்டர் செல்ஸ். இதை தான் என்ன சொல்கிறோம்? மல்டிபிள் ஃபிஷன். இங்கே என்னென்னா நியூக்ளியஸ் தான் எப்பவும் ஃபஸ்ட்டு பிரியும். டிவைட்ஸ் த நியூக்ளியஸ் டிவைட்ஸ் இன்டு மெனி. மெனி அங்கே 2 தான், இன்ட்டு 2 இங்கே மெனி. அண்ட் த சைட்டோபிளாசம் சரௌண்ட்ஸ் ஈச் பிட் ஆஃப் நியூக்ளியஸ். ஓகேயா? தென் இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம். பாரு எங்கெல்லாம் நடக்குதுன்னு பாரு. பிளாஸ்மோடியத்தில் பிளாஸ்மோடியங்கிறது என்னென்னா மலேரியாவை காஸ் பண்ணுற ஒரு பேரசைட். அந்த பேரசைட் பிளாஸ்மோடியம் இது வந்து மனுஷனில் மலேரியாவை உண்டு பண்ணும். இதுக்கு 2 கோஸ்ட் உண்டு. ஒன்று மனுஷன், இன்னொன்று கொசு. இந்த மனுஷனில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்கும். புரியுதா? இந்த கொசுவுடைய வயிற்றில் பார்த்திங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ரெண்டுலேயும் செக்ஷுவல் ஏசெக்ஷுவல் மனுஷனில் நடக்கும்போது அந்த சைக்கிள் பேர் என்னன்னா ஸ்போரோகோனி. அங்கே ஒரு ஸ்போரோசோவைட் வந்து மல்டிபிள் ஃபிஷன்னால் நிறைய ஸ்போரோசோவைட்ஸை ஃபார்ம் பண்ணோம். புரிஞ்சிச்சா? அதே இது ஊசைட்டில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கொசுக்கில் நடக்கும்போதும் ஒரு ஸ்போரோசோவைட் பிரிஞ்சு நிறைய ஸ்போரோசோவைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஓகேயா? இது வந்து பிளாஸ்மோடியத்தில் நடக்கக்கூடியது. அடுத்தது வந்து அமீபாவில் நடக்கக்கூடிய பைனரி ஃபிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் நடக்குது. இது என்ன பண்ணும்? வித்ராஸ் த சூடோபோடியா. அதுக்கு பிறகு இட் ஃபார்ம்ஸ் த 3 லேயர் சிஸ்ட். ஃபால்ஸ் சூடோபோடியா இல்லைனா ஃபால்ஸ் ஃபீட்டுன்னு சொல்லுவோம். அதை உள்ளே இழுத்துட்டு பால் மாதிரி உள்ளே இழுத்துக்கிட்டு அதை சுற்றி நல்லா ஹார்ட் சிஸ்டை ஃபார்ம் பண்ணுது. தட் இஸ் கால் என்சிஸ்ட்மெண்ட். இந்த என்சிஸ்டட் அமீபா என்ன பண்ணோன்னா உள்ளே இருக்கிறது உட்காந்து டிவைட் பண்ணும். நிறைய நியூக்ளியஸ் உட்காந்து டிவைட் ஆகி நிறைய நியூக்ளியஸ் ஆகி ஈச் நியூக்ளியை இஸ் கவர்ட் பை எ small amount of cytoplasm which finally during favorable condition it gives rise to what? Many amoebulae. ஓகே, இங்கே பாரு அமீபா காலெல்லாம் எடுத்து ரவுண்ட் ஆயிடுச்சு பால் மாதிரி. அதுக்கு பிறகு லேயர் ஆகுது. அதுக்கு பிறகு உள்ள நியூக்ளியஸ் பிரியுது. ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது அந்த நியூக்ளியஸ் கொஞ்சம் கொஞ்சம் சைட்டோபிளாசத்தை சேர்ந்து உள்ளே ரவுண்டாக இருக்குது. ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது பர்ஸ்ட் ஓப்பன் ஆகி அவ்வளோ அமீபாவையும் வெளியே விடுது. ஓகேயா? தென் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோபலைசேஷன். இந்த ஸ்ட்ரோபலைசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவரல் டிரான்ஸ்வர்ஸ் விஷன் அக்கர்ஸ் ஹியர். இங்கே நிறைய டிரான்ஸ்வர்ஸ் என்னது குறுக்க பிரியுது. ஓகேயா? அடுத்தது it is the division of multinucleated parent into many multinucleated daughter individuals which do not separate. இந்த ஸ்ட்ரோபலைசேஷனில் என்ன பண்ணுது? மல்டிநியூக்ளியேட் அனிமல் தான் என்ன செய்யுது? பிரிஞ்சு நிறைய டாட்டர் அனிமலை ஃபார்ம் பண்ணதில்ல, அது வந்து பேரண்ட் அனிமல் கூடயே ஒட்டிட்டு உட்காந்துருக்கும். அதான் லேயராக அப்படி இருக்கிறது. ஓகே, அடுத்தது என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா விச் டூ நாட் செப்பரேட். கடைசியாக ஃபேவரபிள் கண்டிஷன் இது வரும்போது பிரிஞ்சு இண்டிவிஜுவலாக வாழ போயிடும். பார்த்துக்க முதல்ல நிறைய இது ஃபார்ம் பண்ணி இந்த ஆரிலியா லார்வா வந்து ஆரிலியான்னு சொல்லுவோம். அது இந்த மாதிரி போகும். ஓகேயா? பேரண்ட்டோட ஒட்டிக்கிட்டே தான் இருக்குது, வெளியே போகாது. வெளியே பிறகு நல்லா இது பண்ண வரும்போது அவளும் தனித்தனியாக பிரிஞ்சு மெனி அனிமலாக மாறிடும். அடுத்தது பிளாஸ்மோட்டோமி. பிளாஸ்மோட்டோமின்னா என்னென்னா தமிழ்லையும் பிளாஸ்மோட்டோமி தான். இது என்ன பண்ணோன்னா இது மல்டிநியூக்ளியேட்டட் ஆர்கனிசத்தில் தான் நடக்கும். இதில் பாடி டிவைட்ஸ் இன்டு மெனி மல்டிநியூக்ளியேட் இண்டிவிஜுவல்ஸ் வித் த டிவிஷன் ஆஃப் நியூக்ளியை.
புரியுதா? அந்த என்ன பண்ணுது, பாடி வந்து டிவைட் நியூக்ளியஸோடு சேர்ந்து டிவைட் ஆகி நிறையா இருக்குது. எக்ஸாம்பிள் ஒபிலினா, அடுத்தது பாலியோமிக்சின். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்லேஷன். ஸ்போர்லேஷன் எங்கெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அமீபாவில். இட் இஸ் அ டைப் ஆஃப் மல்டிபிள் ஃபிஷன் இன் அமீபா வித்தவுட் சிஸ்ட். இதுக்கு முன்னாலெல்லாம் பார்த்தோம் என்னது, ஜெம்யூல் இதிலெல்லாம் பார்த்தோம் சிஸ்ட்டை ஃபார்ம் பண்ணோம், மேலே நல்லா ஹார்ட் லேயர் 3 லேயர் உள்ள இது ஃபார்ம் பண்ணோன்னு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னது, சிஸ்ட்டு ஃபார்ம் பண்ணாது, ஆனால் நிறைய டிவிஷன் ஆகி நியூக்ளியஸ் வந்து என்ன ஆகும், நிறையா ஃபார்ம் பண்ணிடும். அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் இந்த மாதிரி நடக்கும். அமீபா டிவைட்ஸ் இன்டு மெனி ஸ்மால் ஃப்ராக்மெண்ட். ஈச் ஃப்ராக்மெண்ட் சரௌண்ட்ஸ் பை எ நியூக்ளியர் மெம்பரைன் அண்ட் சைட்டோபிளாசம் அண்ட் ஃபார்ம் ஸ்போர். அதான் ஸ்போராக ஃபார்ம் பண்ணி அது என்ன செய்யும், டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன் தே கெட் ஸ்கேட்டர்ட் ஃப்ரம் த பேரண்ட் அந்த இந்த இதில் பால் மாதிரி இருக்குதுல்ல, அதிலிருந்து வெளியே வந்து யங் அமீபையை ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன்னா துண்டு துண்டாக போகிறது. எக்ஸ்பிளைன் இது டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட் பாடி பிரேக்ஸ் இன்டு ஃப்ராக்மெண்ட் அண்ட் ஈச் ஃப்ராக்மெண்ட் டெவலப் இன்டு நியூ இண்டிவிஜுவல். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி அனிமோன். இட் இஸ் கால்ட் அஸ் சி அனிமோனில் நடக்கிற இந்த ஃப்ராக்மெண்டேஷன் என்னென்னா பீடல் லசரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னா அந்த இது வந்து செடன்டரியாக தான் இருக்கும், ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த சி அனிமோன் கடல் சாமந்திங்கிறது ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது அந்த இடத்த விட்டு அதாவது பிரியணுங்கிற டைமில் மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா, அது அடியில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த பீடல் அந்த பெடல் வந்து என்ன ஆகும்னா, பெடல் டிஸ்க் வந்து என்ன பண்ணோன்னா பிரேக் ஆஃப், உடஞ்சி அடுத்தது அந்த லோப்ஸ் அதில் இருக்கிற சில லோப்ஸும் சேர்ந்து கன்ஸ்ட்ரிக்டட் அது சுருங்கி என்னது இட் டெவலப் இன்டு அ நியூ என்டையர் ஆர்கானிசம். அப்போ இதிலேருந்து போனது ஒரு அனிமலாக இருக்கும், அதில் ஒட்டிகிட்டு இருக்கிறதுலேருந்து மீதி வர்றது வந்து என்னது ஒரு புது ஆர்கானிசமாக இருக்கும். அடுத்தது டேப் வார்ம். டேப் வார்ம்னா என்னென்னா நாடாப்புழுன்னு சொல்லுவோம். இந்த இருக்குல்ல அந்த ஆரிலியா சி அனிமோன் கடல் சாமந்தி இந்த மாதிரி தான் அந்த கீழே பேடல் டெஸ்கில் அப்படி சுருங்கி அப்புறம் புது அனிமலை ஃபார்ம் பண்ணிடுது. போனது ஒரு அனிமலாக இருக்கும், மூவ் ஆகி போனது. அடுத்தது டேப் வார்ம் நாடாப்புழு. பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லி மீட்டர் கணக்காக போகும். இதில் பார்த்திங்கன்னா இந்த மெச்சுவர்ட் செக்மெண்ட்டுக்கு பேர் என்னென்னா ப்ரோக்ளாட்டிஸ். இது வந்து அனிமலுடைய போஸ்டீரியர் சைட் லாஸ்ட் பார்ட்டில் இருக்கும். இது என்ன பண்ணோன்னா மனுஷன் நம்ம குடலுக்குள்ளே தான் இருக்கும். அந்த லாஸ்ட் செக்மெண்ட்டுக்குள்ளே நல்லா மெச்சுவராகி இருக்கும். அப்போ உள்ள எம்ப்ரியோ எல்லாமே உள்ளே இருக்கும். இது என்னாகும், அந்த லாஸ்ட் செக்மெண்ட் மட்டும் கலண்டு போயிட்டே இருக்கும். நம்ம மோஷன் வெளியே போகும்போது வெளியே போயிடும். அதை பண்ணி சாப்பிடும்போது அதோடைய வயிற்றுக்குள்ளே போய் இங்கே நியூ அனிமலை இது ஃபார்ம் பண்ணோம் பாரு. இன் டேப் வார்ம் த மெச்சுவர் ப்ரோக்ளாட்டிஸ் அட் த போஸ்டீரியர் side gets cut off. This is called apolysis. இந்த லாஸ்ட் பார்ட் பிரிஞ்சு போகிறதுக்கு பேர் என்னது, அப்போலைசிஸ். அடுத்தது என்ன ஆகும்னா, அதில் மெச்சூர் ப்ரோக்ளாட்டிஸ் கண்டைன் எம்ப்ரியோஸ். வென் தே என்டர் இன்டு பிக் தே டெவலப் இன்டு அ நியூ ஒன். புதுசாக அதுக்குள்ளே ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இழப்பு மீட்டல். இது வந்து ரீக்ரோயிங் ஆஃப் லாஸ்ட் பார்ட். சொல்லணும்னா சிம்பிளாக சொல்லணும்னா இழந்து போன பகுதியை மீண்டும் புதுப்பித்து கொள்வது தான் ரீஜெனரேஷன். இதை ஆப்ரஹாம் ட்ரெம்ப்லிங்கிறவர் வந்து ஹைட்ராவில் 1740 ஸ்டடி பண்ணியிருக்காரு. ஓகே, there are 2 types of regeneration. ஒன்று மார்ஃபலாக்சிஸ், முழு உருவ மீட்பு. மார்ஃபாலஜினாலே சொல்லியிருக்கேன், புறத்தோற்றம். அதனால் முழு உருவமும் உருவாகுனா அது மார்ஃபலாக்சிஸ். எஃபிமார்ஃபாசிஸ்னால்
உருவ மீட்பு, ஏதாவது ஒரு உறுப்பு ஃபார் அதை டீட்டெயிலாக அடுத்தப்போ படிப்போம். மார்ஃபாலக்சிஸ்னால் ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் கேன் ரீஜெனரேட் இன்டு ஹோல் அனிமல். நான் சொன்னேன்ல முழு பகுதியை உருவாக்குனா. எக்ஸாம்பிள் ஹைட்ரா பிளனேரியா. அடுத்தது எப்பிமார்ஃபாசிஸ் அப்படின்னா என்னென்னா ரீஜெனரேஷன் ஆஃப் லாஸ்ட் பார்ட்ஸ். நம்ம பல்லியில் வால் திருப்பி உருவாகும் அப்படி தானே பிளனேரியா. இதுகளெல்லாம் அந்த உறுப்புகள் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எப்பிமார்ஃபாசிஸில் 2 ஸ்டேஜ் 2 டைப் இருக்குது. ஒன்று ரிப்பேரிட்டிவ். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ரிப்பேரிட்டிவ் ரீஜெனரேஷன், இன்னொன்று ரெஸ்டோரேட்டிவ் ரீஜெனரேஷன். ரிப்பேரிட்டிவ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சர்டன் டிஷ்யூஸ் கேன் பி ரிப்பேர்டு. புரியுதா? சர்டன் டிஷ்யூஸ் கேன் பி ரிப்பேர் பார்க்குற மாதிரி. ஓகே, ஏதாவது கொஞ்சம் திசுக்கள் மட்டும் போயிருந்தால் அதை இது பண்ணோம். அடுத்தது ரெஸ்டோரேட்டிவ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்லிவால் அந்த பார்ட்டே திருப்பி புதுசாக ஃபார்ம் ஆகுனா அதை என்ன சொல்கிறோம்? ரெஸ்டரேட்டிவ் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்முடைய முதல் பாடத்தில் ஒரு பகுதி. முதல்ல ரீப்ரொடக்ஷன்னா என்னன்னு சொன்னேன், அப்படி தானே? திரும்ப திரும்ப உருவாக்குறது. அதில் 2 டைப் இருக்குதுன்னு சொன்னேன், ஏசெக்ஷுவல், செக்ஷுவல். அடுத்தது ஏசெக்ஷுவலில் நிறைய டைப் சொன்னேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்குள்ளே உள்ள சின்ன சின்ன சப்டாப்பிக்கையும் நான் உனக்கு சப்ஹெட்டிங்கையும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இனி செகண்ட் பார்ட் நெக்ஸ்ட் வீக் இன்னும் 2 டேஸில் போட்டுரு. ஓகேயா? தேங்க்யூ.